வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. தொடர்ந்து திரு அஜித்குமார் அவர்களை பற்றியும், அஜித்குமார் அவர்களின் படங்களை பற்றியும், அஜித்குமார் அவர்களின் ரசிகர்களை பற்றியும், வேறு ஒரு நடிகரிடம் பணம், கோல்டு காயின் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப அவதூறாக மானங்கட்டத்தனமாக விமர்சிக்கும் இந்த மானங்கட்ட நாய்களுக்கு நல்லவன் டிவி சார்பில் ஒரு எலெக்ஷன் நடத்தியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த நாய்களுக்கு எந்த அடைமொழியில் அழைத்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதோட ஓட்டு எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் ஓட்டு போடாதவங்க சீக்கிரம் போய் ஓட்டு போடுங்க. அதில் முதல்ல இந்த கேவலமான பிறவியான இந்த நாய் அந்தணனுக்கு ஒரு 4 பெயர்கள் சூட்டியுள்ளோம். இன்னும் ஒரு 4 பெயர்கள் சூட்டியிருக்கிறோம். அது அடுத்த போஸ்ட்டில் இருக்கும். முதல்ல இந்த 4 பெயரில் எந்த பெயர் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நாய்க்கு இன்னும் சில அடைமொழி இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா ஆய்த்தின்னி அந்தணன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 65% பேர் ஓட்டளிச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா 912 ஓட்டு விழுந்திருக்குது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா அண்டப்புழுகு அந்தணன், இது 21% போட்டிருக்காங்க. மூணாவதாக அஜால் குஜால் அந்தணன் 5% ஓட்டும், அண்டாவாய அந்தணன் 10% ஓட்டும் கிடச்சிருக்குது. அடுத்து இந்த வலைபேச்சு சேனலின் 3வது ஒரு குரங்காக உட்காந்துக்கிட்டு சும்மா டம்மி பீஸாக ஒன்று உட்காந்துக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் தலையாட்டிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கோம். அந்த குரங்குக்கும் சில பெயர்கள் நம்ம பரிந்துரைக்கிறோம். அதில் எது ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்லிப்பைய சக்திவேல் அப்படிங்கிற அந்த நேம் தான் 48% பெற்றிருக்குது. அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சல்சா சக்திவேல் 29%, சாமான் சக்திவேல் 14%, சனிமூலை சக்திவேல் 8% ஓட்டுகளையும் பெற்றிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். இந்த வீடியோவுக்கு நம்ம பேசுனது உண்மையான கருத்துக்களா இல்லையா, எப்படிங்க நம்மளோட கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு இந்த கருத்து முற்றிலும் உண்மை அப்படின்னு 74% மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. 100% கரெக்ட் அப்படின்னு 10%, 100% ட்ரூ அப்படின்னு 13%, சத்தியமாக உண்மைங்க அப்படின்னு 3% மக்களும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த அந்தப்புற அந்தனுக்கு மேலும் ஒரு 4-5 பெயர்கள் போட்டிருக்கிறோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தப்புற அந்தணன் தான் முதல் இடத்துல இருக்குது 57%. ஆக்சுவலாக இந்த பேரை திரு சேகுவாரா அப்படின்னு ஒரு அண்ணா தொடர்ந்து அவரோட சேனலில் பேசுவார். அதனால் இதை நம்ம போட்டோம். அதுக்கு தான் அதிக வரவேற்பு கிடச்சிருக்கு. இந்த சமயத்தில் திரு சேகுவாரா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த பேரை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு. அதுதான் இப்போ 57% செலக்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் முன்னாடி நடந்த அந்த இன்னொரு போஸ்ட்டில் ஆய்த்தினி அந்தணன் முதலிடத்தில் இருக்குது. இந்த 2 பேரில் நம்ம எந்த பேரை முடிவு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இல்லைனா 2மே கூட வச்சுக்கலாம். நிறைய நடிகர்களுக்கு 2 பட்ட பேர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இவருக்கும் ஆய்த்தினி அந்தணன், அந்தப்புற அந்தணன் 2ல் எது வேணால் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல அரை டவுசர் அந்தணன் அப்படிங்கிறது 22% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்தது அசிங்க பிடிச்ச அந்தணன் அப்படிங்கிறது 14% ஓட்டும். அதுக்கப்புறம் அரப்புல் அந்தணன் 7% ஓட்டும் போட்டிருக்காங்க. அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த பிஸ்மி அப்படிங்கிற இந்த பரதேசிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்களாம் மரியாதையாக நம்ம பேசணும் அவசியம் கிடையாது. காசு வாங்கிட்டு கேடுகட்டாக பொழப்பு நடத்துகிற மாமா கும்பல் தான் அந்த நாய்ங்க. அதனால் இவனுங்களுக்கெல்லாம் மரியாதை மயிர் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. சினிமா வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா பல பேர் சரியான ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஒரு படம் நல்லா இருக்குது இல்லை, அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எது ப்ளஸ்ஸு மைனஸு, இந்த படத்துக்கு எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க, இந்த படத்தோட டைரக்ஷன் பிடிக்குது, அந்தமாரி ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஒரிஜினல் ரிவ்யூவு. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம 90s கிட்ஸுகளோட ஃபேவரட் ரிவ்யூவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரு சுரேஷ் அவர்கள். அதாவது சன் டிவியில் டாப் 10 நியூஸில் அவர் ரிவ்யூ பண்ணுவார். அவர் தான் உண்மையிலே நம்பர் 1 இடத்துல இருக்கார் ரிவ்யூவர்ஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஹானஸ்டான ரிவ்யூவர்ஸ்லாம் இருக்கிறாங்க. திரு செய்யாறு பால் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த ரசிகர் பற்றியும் கவலைப்படாமல், எந்த பக்கமும் ஒரு பக்கமாக நின்று சொம்படிக்காமல் கரெக்டாக பேசக்கூடிய ஒரு ஆனஸ்டான மனிதர். அவரெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக பேசுவார். எந்த ஒரு படமும் இது இப்படி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி உடச்சி பேசக்கூடிய நபர். அந்தமாரி பல விமர்சகர்கள், நேர்மையான விமர்சகர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவனுங்களை மாதிரி ஒரு கேடுகட்ட விமர்சனம்ங்கிற பேரில் இவனுங்களுக்கு சினிமா பற்றி ஒன்றும் தெரியாதுங்க. இவனுங்களுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. குறிப்பாக இந்த பிஸ்மி அப்படிங்கிற அந்த நாய்க்கு ஒரு 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் அந்த ஓட்டில் எந்த ஓட்டு அதாவது 577 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் முதல் இடத்துல பீத்தின்னி பிஸ்மி அப்படிங்கிற நேம் தான் 69% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 2வது இடத்துல பீலா பிஸ்மி 14% ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த பேரும் பார்த்திங்கன்னா திரு சேகுவாரா அவர்கள் தான் தொடர்ந்து சொல்லுவார். அதனால் அது நிறைய மக்கள் விரும்புனதுனால அந்த பேரையும் இந்த ஓட்டு எலெக்ஷனில் நம்ம போட்டோம். 3வதாக புன்னாயம் பிஸ்மி 10% ஓட்டுகள் கிடச்சிருக்குது.
பீவாயம் பிஸ்மி வந்து 7% ஓட்டுகள் வந்து கிடச்சிருக்குதுங்க. சரி, இதில் வந்து நம்ம இன்னும் வந்து இன்றைக்கி நைட்டு வரைக்கும் இந்த எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு மொத்தத்தில் யார் இந்த 3 பேருக்கும் இந்த 3 நாய்களுக்கும் எந்த பெயர் அதிக ஓட்டு விழுகுதோ அந்த பெயரை வந்து வைத்து தான் இந்த நாய்களை இனி நம்ம வீடியோவில் வந்து சிறப்பாக வச்சு அழைக்க போகிறோம். அதனால் மக்களே, நீங்கள் வந்து ஓட்டு போடாதவங்க சீக்கிரம் வந்து ஓட்டு போடுங்க.